அவமதித்த மாணவரை அவமதித்த மானம் கெட்ட மத்திய களவாணி போல் ஆக்கி வைத்து கல்வியின் பெயரால் ஆட்டம் போட்டு காட்டு தர்பார் நிர்வாகத்தை கண்டிக்கிறோம் நுழைவுத் தேர்வுக்கு வந்திருந்தோர் உள்ளாடைகளை உருவி எடுத்து பெண்கள் என்றும் பாராமல் பேயாட்டம் ஆடி முடித்த பேடித்தனத்தை கண்டிக்கிறோம் நடு ரோட்டில் சட்டையை கிழித்து தலைமயிரை அறுத்து போட்டு கிறுக்குத்தனமாய் கூத்தடித்த சிபிஎஸ்இ கல்வித்துறையே எச்சரிக்கை இளைய சமுதாய செல்வங்களை இழிவுபடுத்தினால் எச்சரிக்கை இந்த முறை நடந்தது போல் இனியும் நடந்தால் எச்சரிக்கை இரக்கமுள்ள மாணவரை அரக்க குணத்தால் அடக்க நினைத்தால் அடக்கி வைக்க மாணவர் தரப்பு அணிதிரளும் எச்சரிக்கை மத்திய அரசே மானம் கெட்ட மத்திய அரசே குஜராத்தில் எளிமை காட்டி தமிழகத்தில் கடுமை காட்டும் மத்திய அரசே மானம் கெட்ட மத்திய அரசே மானம் கெட்ட மத்திய அரசே மனித உரிமை மறந்த அரசே தாமதிக்காதே மாணவர்களை மாசுபடுத்திய மடையர்களை மட்டுப்படுத்த தாமதிக்காதே மத்திய அரசே மானம் கெட்ட மத்திய அரசே தாமதிக்காதே பதவி நீக்கு
நீக்கு அநியாயக்காரர்களின் அத்து செயலை அநியாயக்காரர்களின் அத்துமீறலை வரம்பு மீறி நடந்து கொண்ட குரங்கு செயலில் ஈடுபட்ட சிபிஎஸ்இ நிர்வாகத்தை கூண்டோடு பதவி நீக்கு மத்திய அரசு மானம் கெட்ட மத்திய அரசு பதவி நீக்கு சிபிஎஸ்இ நிர்வாகத்தை கூண்டோடு பதவி நீக்கு மத்திய அரசு கலக்க நினைக்கும் மத்திய அரசு காட்டு மிராண்டி சோதனை செய்து மாணவர்களின் கனவை கலைக்காதே மத்திய அரசு கல்வியிலும் காதி புத்தியை கலக்க நினைக்கும் மத்திய அரசு கல்வியிலும் காதி புத்தியை கலக்க நினைக்கும் மத்திய அரசு காட்டு மிராண்டி சோதனை செய்து மாணவர் கனவை கலைக்காதே மத்திய அரசு அத்துமீறிய கல்வியாளர்களை ஆதரிப்பது மனித உரிமையா மானம் கெட்ட மத்திய அரசு அத்துமீறிய கல்வியாளர்களை ஆதரிப்பது மனித உரிமையா மத்திய அரசு +2 மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவத்திற்கு ஆள் சேர்த்திடு நீட் என்ற பெயரை சொல்லி நீதி தவறி நடக்காதே மத்திய அரசு மானம் கெட்ட மத்திய அரசு +2 மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவத்திற்கு ஆள் சேர்த்திடு நீட் என்ற பெயரை சொல்லி நீதி தவறி நடக்காதே துணை போகாதீர் அரசுகளே துணை போகாதீர் கல்வியின் பெயரில் ஆட்டம் போடும் காதிகளுக்கு துணை போகாதீர் மத்திய அரசே
மாணவர்களுக்கு மருத்துவராகும் கனவுகளை மாய்ந்து போகச் செய்தாயே, மாய்ந்து போகச் செய்தாயே. அல்லாஹு அக்பர். இது என்ன சேனல்? இது ஒரு நிமிஷம் இருங்க, லைவ்ல போயிட்டு இருக்கு. இருங்க, மைக்க ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணி அமைதியா இருங்க. இல்ல எவ்வளோ கூட்டம் வரணும், கூட்டம் வேணா ஜென்ஸ் இல்லை ஒன்று கரெக்டு தான், அவர் காட்டுறது கரெக்டு தான். லைவ்ல போட்டோம். என்னம்மா இதுவா ஆஞ்சில் போகுது. மைக் கரெக்டாக சொல்லுங்க, பேர் சொல்லு. வலுக்கட்டாயமாக அனைத்து மாணவர்கள் மீதும் மத்திய அரசு திணித்து மிகப்பெரிய அளவிலே சமூக நீதிக்கு எதிரான ஒரு படுகொலையை செய்திருக்கிறது. ஏழை எளிய மாணவர்கள் சமுதாயத்தில் இருக்கிறாங்க, கிராமப்புற மாணவர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு மாநிலங்களிலும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில சிலபஸில் கல்வி சிலபஸை அதை பெறக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள். அந்த மாணவர்கள் எல்லாம் சிபிஎஸ்இ தேர்வுக்கு தயாராக முடியாது, அந்த பரீட்சையை சந்திக்க முடியாது. ஒரு ஸ்டேட் சிலபஸில் இருக்கக்கூடிய பாடத்தை படித்தவனுக்கு சிபிஎஸ்இ பாடத்தை எப்படி எதிர்கொள்ள முடியும்? ஆனால் நீ எழுதினால்தான், இந்த என்ட்ரன்ஸ் தேர்வை எழுதினால் மாத்திரம்தான் மருத்துவ கல்வி பெற முடியும் என்று சொல்லி இவர்கள் ஒரு திணிப்பு வேலையை செய்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு சமூக நீதிக்கு எதிரான மிகப்பெரிய வன்கொடுமை என்கிற ஒரு குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்கிறோம். அது போதாது என்கிற பெயரில் இந்த தேர்வுக்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்களை, மாணவியர்களை மானபங்கம் செய்யும் விதத்திலே அவருடைய ஆடைகளை எல்லாம் களைந்து முழுக்கை ஏன் அணிந்து வந்தா என்று சொல்லி அந்த சட்டை கைகளை அவர்கள் கத்திரித்து உள்ளாடைகள் வரையில் இவர்கள் துளைத்து சோதனை செய்திருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலே மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதற்கு பிறகு தேர்வை சந்திக்கக்கூடிய அந்த மாணவனோ மாணவியோ எவ்வாறு அந்த தேர்விலே கவனம் செலுத்தி அந்த தேர்வை சரியான முறையில் எதிர்கொண்டிருப்பார்? அதில் அவர் தேர்ச்சி பெறக்கூடிய அளவிற்கு ஞானம் இருந்தாலும் சரி, அந்த அளவிற்கு கல்வி தகுதி அது படித்து சென்றிருந்தாலும் கூட அவர்களால் தேர்வை சந்திக்க முடியாத அளவிற்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி விட்டார்கள். இந்த மன உளைச்சல் ஏற்படுத்திய இந்த சம்பவத்தையும் வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். எந்தெந்த சென்டரில் இந்த மாதிரியான சோதனை நடைபெற்றதோ, மாணவர்கள் மானபங்கப்படுத்தப்பட்டார்களோ, அந்த அதிகாரிகள் பணியிடை நீக்கமல்ல, அவர்கள் அரசு பணிக்கே தகுதியற்றவர்கள் என்கிற அடிப்படையில் அவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம். இந்த நீட் தேர்வை அவர்கள் எந்த மாநிலத்திலும் வேண்டுமானாலும் நடத்தி கொள்ளட்டும். தமிழகத்திற்கு அறவே பொருந்தாத இந்த நுழைவுத் தேர்வை உடனடியாக ரத்து செய்துவிட்டு வழக்கம் போல் தமிழகத்தில் மருத்துவ கல்விக்கான எந்த தேர்வு முறை இருந்ததோ அதை அமுல்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் இந்த போராட்டத்தில் வைக்கிறோம். ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் முதியவர்களும் எங்களுடைய போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக இதிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். கண்டன உரை நிகழ்த்துவார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். மாணவரை அவமதித்த மானங்கெட்ட மத்திய அரசின் சிபிஎஸ்இ கல்வி முறையை வன்மையாக கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். கண்ணியமிக்க மாணவர்களை களவாணி போல் ஆக்கி வைத்து
மாய்த்து போக செய்தாயே. அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் தென்சென்னை மாவட்டத்தின் சார்பாக இந்த கண்டன போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மருத்துவ கல்விக்கான நீட் என்கிற அந்த தேர்வு நடைபெற்றது. அந்த தேர்விலே நம் சமுதாயத்தினுடைய மாணவியர்கள் மிகப்பெரிய அளவிலே மன உளைச்சலுக்கும் அவருடைய மானங்கள் எல்லாம் காற்றில் பறக்கக்கூடிய அளவிற்கும் மிக மோசமான ஒரு காரியத்தை இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய சிபிஎஸ்இ கல்வித்துறை அதிகாரிகளும் ஒவ்வொரு பகுதிகளிலும் எங்கெல்லாம் இந்த தேர்வு நடைபெற்றதோ அதற்கெல்லாம் கண்காணிப்புக்காக போடப்பட்டிருந்த அதிகாரிகளும் சிபிஎஸ்இ உத்தரவின் பேரில், சிபிஎஸ்இ என்று சொல்வதை விட மத்திய அரசினுடைய உத்தரவின் பேரில் நம் மாணவ செல்வங்களுடைய மானங்களோடு இவர்கள் விளையாடி இருக்கிறார்கள். இதை கண்டிப்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நாம் இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்வது மிக அவசியமாக இருக்கும். நாமும் பிள்ளைகளை பெற்றிருக்கோம். எல்லா பெற்றோர்களின் மிகப்பெரிய ஒரு கனவு எதுவென்று சொன்னால், அவர்கள் சொத்துக்களை சேர்க்க வேண்டும் என்பதோ, நகை நட்டுகளை வாங்கி சேமிக்க வேண்டும் என்பதோ, இன்னும் இந்த உலகத்தில் எத்தகைய பெரிய ஆசைகள் இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாம் நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இரண்டாம் பட்சம் தான். முதல் நிலை ஆசை என்பது நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கடை கோடி மனிதனாக இருந்தாலும் சரி, தான் பிள்ளைகளை பெற்றெடுத்த உடனேயே அந்த பிள்ளைகளை நாளை கல்வியிலே மிகப்பெரிய அளவிலே உயர்த்த வேண்டும் என்கிற கனவுதான் மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்கிறது. பிள்ளைகளை படிக்க வைக்கணும். நீங்க பாருங்களேன், சமுதாயத்தில் படிக்காத மக்கள், அது எந்த சமுதாயத்தில் வேணாலும் இருக்கட்டும், முஸ்லிமாக இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், வேற சமூகமாக இருக்கட்டும், ஏழைகளாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய காதுகளிலும் கழுத்துகளிலும் ஒரு குண்டுமணி தங்கம் இருக்காதுங்க. இருந்ததை எல்லாம் அவர்கள் இழந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பிள்ளைகளுடைய படிப்புக்காக பெரிய கனவும் கூட பிள்ளைகளை பெரிய ஆளாக ஆக்கணும். சின்ன பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பிஞ்சு பருவத்திலே கேட்போம், பிள்ளைகள்கிட்ட கேட்போம், என்ன கேட்போம்? பாப்பா, நீ படிச்சா என்ன பெரிய ஆளா வரணும்னு ஆசைப்படுற, என்ன படிக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு கேட்டா, எல்லா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் யோசிக்காமல் பட்டென்று சொல்லக்கூடிய வார்த்தை, நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். நீங்க பார்க்கலாம், பெரும்பாலான பிள்ளைகள்கிட்ட நீங்க ஒரு சென்சஸ் எடுத்து பாருங்களேன், ஒரு கணக்கெடுப்பு நடத்துங்களேன். டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நான் ஒரு ஆசிரியர் ஆகணும், எதுவெல்லாம் சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த தகுதிகளாக இருக்கிறதோ, குறிப்பாக மனித குலத்திற்கு சேவையாற்றக்கூடிய பணியாக இருக்கிறதோ, அது மாதிரி ஒரு உயர்ந்த பதவிகளை, உயர்ந்த ஒரு படிப்பினை பெற வேண்டும் என்பது பிள்ளைகளுடைய கனவாக இருக்கிறது. அந்த பிள்ளைகள் படித்து வளரக்கூடிய நேரத்தில், நல்ல படித்து அவன் தேர்ச்சி பெற்று வரக்கூடிய நேரத்தில் ஒரு கட்டத்தில் பெற்றோர்கள் நினைப்பார்கள், என் பிள்ளையை எப்படியாவது நான் எம்பிபிஎஸ் படிக்க வைக்கணும், மருத்துவ படிப்பிலே என் பிள்ளையை எப்படியாவது உள்ளே நுழைக்க வேண்டும் என்கிற ஆசை எந்த ஒரு பெற்றோர்களுக்கும் இருக்கும். மருத்துவர் மட்டுமல்ல, நல்லா படிக்கணும், என்ன துறை அவன் விரும்புகிறானோ எடுக்கணும். ஆனால் முதல் மதிப்பெண் பெறக்கூடியவனாக இருப்பான் என்று சொன்னால் ஒரு பள்ளிக்கூடத்தில் அவனுக்கு டாக்டர் கனவு என்பது பெற்றோர்களுக்கும் வரும், பிள்ளைகளுக்கும் வரும். அப்படி வரக்கூடிய மாணவர்கள் நம்முடைய சமுதாயத்திலே, குறிப்பாக தமிழகத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இத்தனை ஆண்டு காலம் அவருடைய கல்வி படிப்பு இருக்கிறது. எல்கேஜி லஞ்சு படித்து பிளஸ் 2 வரைக்கும் போறான். பிளஸ் 2 படித்த பிறகு அவன் கல்லூரிக்குள்ளே நுழைகிறான், விரும்பியதை தேர்வு செய்கிறான். அப்படி விரும்பியதை தேர்வு செய்யக்கூடிய நேரத்தில் மருத்துவ படிப்பு என்பது 12ஆம் வகுப்பிலே அவன் என்ன மதிப்பெண் பெற்றிருக்கிறான், என்ன குரூப்பை தேர்வு செஞ்சிருக்கிறான், அவன் தேர்வு செய்திருக்கக்கூடிய குரூப்பும் அவன் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்ணும் நல்ல நிலையில் இருக்கும் என்று சொன்னால், தகுதியானதாக இருக்கும் என்று சொன்னால், அவன் ஏழை குடும்பத்தை பிறந்தவனாக இருந்தாலும் சரி, அவனால் மருத்துவனாக ஆக முடிந்தது. மருத்துவ சேவையாற்றக்கூடிய எத்தனையோ மருத்துவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். நோயாளி வந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளை அடிக்கக்கூடியவனும் நம் சமுதாயத்தில் இருக்கிறான். மனிதாபிமானத்தோடு ஏழை மக்கள் வந்தால் காசு வேண்டாமா, போயிட்டு வாங்க. சில மருத்துவர்கள் 30 ரூபாய் போதும் கொடுத்துட்டு போங்க, இந்த காலத்துல இருக்கிறாங்க. மனித குலத்திற்கு சேவையாற்ற வேண்டும். காரை ரிப்பேர் பண்றது காஸ்ட்லி. நாம் தயாரிக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களையும் ரிப்பேர் செய்வது என்பது ரொம்ப காஸ்ட்லி. படைத்தவனால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனித குலத்தை ரிப்பேர்
பேர் செய்யக்கூடிய இருக்க பிற சமுதாய மக்கள் டாக்டர் அதனால தான் தெய்வமா பார்ப்பாங்க. முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவருடைய கண்களில் இறைவன் மட்டும்தான் இறைவனாக தெரிவான் என்பதனால தான் மனிதர்களை நாம் கடவுளாக பார்ப்பது கிடையாது. ஆனால் பிற சமுதாய மக்கள் மருத்துவர்களை கடவுளாக பார்ப்பார்கள். ஏன் என்று சொன்னால் அவர் உயிர் காக்கக்கூடிய சேவையில் ஈடுபடுகிறார். ஆனால் என்ன வயிற்றில் அடிச்சுதான் தெரியுமா? இந்த மோடி அயோக்கிய அரசு 3 ஆண்டு காலத்திலே இவர்கள் ஆட்சி அமைந்த பிறகு ஏழை மக்களுடைய வயிற்றில் அடிப்பதையே இவர்கள் தங்களுடைய பணியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஓட்டு செல்லாதுன்னு அறிவிச்சான். அப்படி அறிவிச்சா கோடீஸ்வரன் தப்பிச்சுருவான். எந்த மல்லையாவும் போய் நிக்கல பேங்க் வாசல்ல, எந்த அம்பானியும் போய் நிக்கல. 5க்கும் 10க்கும் லாட்டர் அடிக்கக்கூடிய சமுதாயம் தான் எல்லா பேங்க் வாசலையும் போய் நின்னுது. கிட்டத்தட்ட 180 பேர் தென் மாநிலங்களில் மாத்திரம் அந்த சுட்டரிக்கக்கூடிய வெயிலுக்கு பேங்க் வாசலில் நின்று தன் பணத்தை மாற்றுவதற்கு செத்து போனவே 200 பேருக்கு மேல தென் மாநிலங்களில் மட்டும். முடியாமல் படுத்தவர்கள் எத்தனையோ அதுக்கு மேல. ஒட்டுமொத்த இந்திய தேசத்துல புள்ளி வரத்தை வெளியிட மாட்டேன்றான். வயிற்றுல அடிக்கணும். கார்பரேட்காரனை காப்பாத்துவான். நீங்க நல்லா பாருங்க, பெரிய பெரிய முதலாளியை காப்பாத்துவான். மல்லையாவுடைய கடனை தள்ளுபடி செய்வான். விவசாயி போய் கேட்கிறான், முடியலடா, மழை பெய்யலடா, எங்களால கடனை திருப்பி கொடுக்க முடியல. டிராக்டருக்கு நீ காசு வாங்கின, காசை திருப்பி கொடுக்கலன்னு சொல்லிட்டு டிராக்டர் பத்திட்டு போறான். அடே டிராக்டர் எடுத்துட்டு போயிட்டானே, நான் பொழைக்க முடியாது என்று சொன்னால் அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறான். எங்க நடைபெறுகிறது? இந்த மத்திய அரசினுடைய ஆட்சியிலே நடைபெறுகிறது. அப்படி ஏழை மக்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இவர்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய நீட் என்கிற தேர்வு முறை. ஏழை பிள்ளைங்க இனிமேல் டாக்டர் ஆக முடியாதுங்க. நடுத்தர வர்க்கத்தில் பிறந்தவன் டாக்டர் ஆக முடியாது. நீட் என்கிற தேர்வு முறையில் தான் ஏன்னா +2 மார்க் நீங்க என்ன எடுத்தாலும் சரி, நீ 1200க்கு 5 மார்க் மொத்தத்தில் நீ கம்மியா வாங்கினாலும் நீ டாக்டர் ஆக முடியாது. நீ ஏழை குடும்பத்தில் பிறந்தான். ஏன்? இவனுடைய ஆட்சி என்பது, மத்திய அரசினுடைய ஆட்சி என்பது பணக்காரர்களுக்கு சலுகை செய்யக்கூடிய ஆட்சி. நீட் என்கிற தேர்வு என்ன தெரியுமா? அது நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இந்திய அளவில் மருத்துவர்கள், இந்திய அளவிலே மருத்துவர்களை தேர்வு செய்வதற்கு இந்திய அளவிலே ஒரு பரீட்சை நடைபெறுமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய 29 மாநிலங்கள், 7 யூனியன் டெரிட்டரி, அத்துணை பகுதிகளிலுமே இந்த தேர்வு ஒரே கொஸ்டின் பேப்பர்ல நடைபெறும். MBBS-க்கான தேர்வு, மருத்துவ படிப்புக்கான இளநிலை தேர்வு கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடத்துகிறார்கள். கொஸ்டின் பேப்பர் என்னடா கொடுக்கிற? என் புள்ள படிச்சானே 12ஆம் வகுப்பு, அதுல இருந்தா கேள்வி கேட்கிற? கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறான். ஒரு வருஷத்தை தூக்கத்தை இழந்து பெற்றோர்கள் பிள்ளைகளை 12ஆம் வகுப்பு படிக்க வைப்பது என்பது அடுத்த கட்டத்தை தாண்டுவது. எப்படியாவது +2 முடிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும். ஏன்? கல்லூரிக்குள்ளே நுழைகின்ற பொழுது எந்த பிரிவை நாம் தேர்வு செய்கிறோம் என்பதை பொறுத்து அவனுடைய தலையெழுத்து மாறுகிறது. ஆசைப்படுறாங்க பெரிய டாக்டரா படிக்கணும். ஏன்னா இன்னைக்கு இன்ஜினியர் சீட்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா போன வருஷத்திலே தமிழ்நாட்டில் 2.25 லட்சம் இன்ஜினியர் சீட்டுக்கு கவுன்சிலிங்க்கு ஆளு கிடையாது. படிக்க மாட்டான் இன்ஜினியரிங். என்னத்துக்கு பின்னு போட்டுக்கிறதுக்கா? அதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய அப்படின்னு கேட்கிறான். ஏன்? வேலை வாய்ப்பு இல்ல. மருத்துவனுக்கு நீ வேலை கொடுக்க தேவையில்லை. நல்ல ஒரு மருத்துவர் நடு ரோட்ல வந்து உட்கார்ந்தா கூட நோய்க்காக வந்து பார்த்துட்டு போவான். அவன் சேவையாற்றவும் செய்யலாம், குறைந்த காசுக்கு மருத்துவம் செய்யவும் முடியும். எல்லா வாசலையும் அடைச்சிட்டீங்களடா. என் புள்ள +2ல படிச்சு 1190 மார்க் வாங்கினாலும் சரி அவன் உள்ள போக முடியாது. நீ வச்சிருக்கிற நீட் எக்ஸாம்ல உள்ள போக முடியாது. CBSE சிலபஸ் வச்சிருக்கிற, நல்லா புரிஞ்சுக்கங்க. CBSE ஒரு சிலபஸ் இருக்கு, ICSE ஒரு சிலபஸ் இருக்கு. இந்தியாவிலே கல்வி பயிலுவதற்கு சில பாடத்தினுடைய முறைகள் இருக்கிறது. மத்திய அரசினுடைய முறையில CBSE, ICSE, இன்டர்நேஷனல் சிலபஸ் இருக்கு. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டி, அந்த பல்கலைக்கழகத்துடைய இன்டர்நேஷனல் பல்கலைக்கழகத்துடைய பாடத்திட்டத்தை ஒருவர் இங்க படிக்க ஆசைப்பட்டால் படிக்க முடியும். கனடாவுடைய பாடத்திட்டம் இங்க இருக்கு. இந்தியால UK, லண்டனுடைய பாடத்திட்டம் இருக்கு. அதே சமயத்தில் ஸ்டேட் சிலபஸ் என்று சொல்லி மாநில அளவிலே ஒரு மாணவன் படிப்பதற்கு மாநில அளவிலான ஒரு பாடத்திட்டம் இருக்கிறது. அதில் தான் தமிழகத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் 100 மாணவர்களிலே 90 மாணவர்கள் அந்த பாடத்தை படிக்கிறான். என்ன அயோக்கியனுங்களா? ஒரு சட்டத்தை போடுறியே, நீ ஒரு தேர்வை நடத்தி அதை எழுதினா மாத்திரம்தான் உள்ள போக முடியும்னு சொல்றியே. அப்படின்னா எல்லா மாணவனும் அதுக்கு தகுதியா இருக்கணும்ல. எப்படிடா ஏழை மாணவன் வருவான்? CBSE படிக்காதவன் எப்படிடா வருவான்? தமிழ்நாட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் ஏறத்தாழ 60 பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. 60,000 பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில்.
பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. அந்த 60,000 பள்ளிக்கூடத்தை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அதுல 10% ஏறத்தாழ 550 பள்ளிக்கூடங்கள் தான் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இருக்கு. அப்படின்னா அதிகமான ஸ்கூல்ஸ் என்ன இருக்கு? ஸ்டேட் சிலபஸ், மாநிலத்தினுடைய கல்வி திட்டம். அதுல படிச்சுட்டு நீட்ல போய் உட்கார்ந்தான்னு சொன்னா ஒண்ணுமே புரியாது. நான் படிச்சிருக்கேன், ஆனால் பரீட்சையில் எழுதும் பொழுது எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்? நான் 10வது படித்தது, 11வது படித்தது, 12ஆம் வகுப்பு படித்தது, அதுல இருந்து அந்த கேள்வி இருக்காது. அவங்க கேட்கக்கூடிய கேள்வி எல்லாமே மத்திய சிபிஎஸ்இ பாடத்திட்டம். என்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, எழுத முடியாது, உட்கார்ந்து முடிச்சிட்டு இருக்கணும். அப்படி முடிச்சுட்டு இருந்தா பரீட்சையில ஒழுங்கா எழுதவில்லை என்று சொன்னால் நீங்கள் மருத்துவராக முடியாது. யூ ஆர் டிஸ்குவாலிஃபைட். நீட் தேர்விலே நீ தேர்ச்சி பெறவில்லை என்று சொல்லி தூக்கி எறிவதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம் தான் நீட் என்கிற தேர்வு. ஏழை எளிய மாணவனை பத்தி கவனிக்கல, கிராமப்புற மாணவனை பத்தி கவனிக்கல. சரி, நான் கேட்கிறேன், பெரிய பணக்காரன் அவன் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறான். அது மாநிலத்தினுடைய சிலபஸ்ல இருக்கிறதே வச்சுப்போம். சிபிஎஸ்இ பாடத்திட்டம் இல்லைங்க, பிரைவேட் ஸ்கூலு, ரொம்ப காஸ்ட்லி ஸ்கூலு. ஆனா அது சிபிஎஸ்இ சிலபஸ் இல்ல, மாநில சிலபஸ் தான், ஸ்டேட் சிலபஸ் தான். அதுல படிக்க வைக்கிறான் வைங்க. அப்ப அவன் எப்படி நீட்டை எழுதுவான்? அவன் கிட்ட காசு இருக்கு. ஏன் என்று சொன்னால் நீட் தேர்வை எழுதுவதற்கு சிபிஎஸ்இ படிச்சிருந்தா மாத்திரம் போதாது, அதற்கு ஸ்பெஷல் கோச்சிங் கோர்ஸ்ல நீங்க போய் சேரணும். 3 மாசம் படிக்கணும். டிவியில பார்க்கலாம், விளம்பரம் பார்க்கலாம். நீட் எக்ஸாமுக்கு பல நிறுவனங்கள் இப்ப புதுசா விளம்பரம் பண்றான். என்ன திட்டம் தெரியுமா? எல்லா கல்வி முறைகளையும் முடித்துவிட்டு ஒட்டுமொத்தமாக சிபிஎஸ்இ மத்திய அரசினுடைய பாடத்திட்டத்தை கொண்டு வந்து திணிக்க வேண்டும். திணிப்பதுதான் அவருடைய இலக்கு. நான் மாட்டிறைச்சி சாப்பிடுறேன்னு சொன்னா நீ எப்பரா மாட்டிறைச்சி சாப்பிட போச்சு? கொண்டு திணிக்கிறான்ல. எனக்கு ஒரு பண்டிகை காலத்துல இறைச்சி சாப்பிடுவதா இருந்தா நீ சாப்பிடக்கூடாது. ஏண்டா? மகாவீர் ஜெயந்தி, நீ சாப்பிடாத. ஏன் வாயி எனக்கு ஹலாலு, ஏன் காசு கொடுத்து சாப்பிடுற? மகாவீர் ஜெயந்தி சாப்பிடாத, அந்த ஜெயந்தி சாப்பிடாத, இந்த ஜெயந்தி சாப்பிடாதன்னு சொல்லிட்டு சில நாட்களை அறிவித்து நம் மீது எப்படி உணவு விஷயத்தில் திணிக்கிறானோ அதே போன்று பாடத்தில் திணிக்க முயற்சி செய்கிறார்கள். என்ன திணிப்பு? மொழி திணிப்பு. சிபிஎஸ்இ கம்பல்சரி ஹிந்தி இருக்கு. சிபிஎஸ்இ படித்தோம் என்று சொன்னால் கம்பல்சரி சமஸ்கிருதத்தை படிக்கணும். முன்னாடி 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருந்துச்சு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல. இப்ப கம்பல்சரி 10th இப்ப அறிவிச்சிருக்கிறான் சிபிஎஸ்இ போர்டு. இந்த 2017-18 கல்வியாண்டுல சிபிஎஸ்இ படிக்கக்கூடிய 10வது படித்தவன் போர்டு எக்ஸாம் கம்பல்சரி எழுதணும். அந்த போர்டு எக்ஸாமை எழுத வேண்டும் என்று சொன்னால் சமஸ்கிருத மொழியை நீ படித்திருக்க வேண்டும். அதுவும் ஒரு சப்ஜெக்ட். அப்படின்னா ஏன் சமுதாயத்தில் பிறந்தவன் அவன் தமிழ் மொழி பேசக்கூடியவனா இருக்கட்டும், எந்த மொழி பேசக்கூடியவனா இருக்கட்டும், தமிழகத்தில் பிறந்திருக்கக்கூடிய எந்த சமூகத்தை சேர்ந்தவனா இருக்கட்டும், முஸ்லிமா இருக்கட்டும், அவன் மீது ஹிந்தி திணிப்பு செய்யப்படுகிறது, சமஸ்கிருத திணிப்பு செய்யப்படுகிறது. 10வதுக்கு உட்கார்ந்து காலு தரையில இருந்தா தானங்க காலு தூக்கி தலைக்கு மேல பிடிச்சிட்டு உட்கார்ந்துக்கிறான். கேட்டா யோகான்றான். ஒழுங்கா நின்றா, ஒழுங்கா நடரா நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்போம். பல இடங்களை பார்த்தோம் என்று சொன்னால் யோகா பயிற்சி 2 காலு மேல வந்து இப்படி நிக்குது, இப்படியே உட்கார்ந்து இருக்கிறான், படம் எடுத்து பாம்பாடுற மாதிரி. என்னடா கேட்டா எங்களுக்கு மோடி இப்படிதான் உட்கார சொன்னாரு. உடம்பு நல்லா இருக்குமா? பைத்தியக்கார பையல, அவன் பேச்ச கேட்டான் என்று சொன்னால் அவன் 1 லட்சம் அவன் லட்சத்துக்கு 1 கொண்டு போயிருவான். புத்திசாலித்தனமா கொண்டு போக மாட்டான், அவன் லட்சத்துக்கு கொண்டு போவான். அவர் புத்திசாலித்தனம் எப்படி தெரியுமா? மருத்துவ தேர்வு இது பயங்கரமான தேர்வு, அதுக்காகத்தான் கட்டுப்பாடு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாருல்ல. இந்த மெத்த படிச்சிருக்கக்கூடிய நம்முடைய திருவாளர் மோடி எப்படிப்பட்டவர் என்றால் ஒரு கூட்டத்தில் பேசுறார். இலங்கையினுடைய ஜனாதிபதி உட்கார்ந்து இருக்கிறார். இலங்கை ஜனாதிபதி யாரும் தெரியுமா? சிறிசேனா. சிறிசேனா உட்கார்ந்து இருக்கிறார். அவங்க வீட்டுக்காரமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. எழுதி கொடுத்ததுபடியே அவங்க வாசிக்க தெரியாது. இப்பெல்லாம் பார்க்காமலே வாசிப்பது என்பதுதான் மேடை நாகரிகம். எழுதி கொடுக்கிறாரு. இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வந்திருக்க முடியும். அப்பதான் அவர் தேர்வு செய்யப்பட்டு புதுசா வந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்காக வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய இலங்கை அதிபர் மிஸ்டர் சிறிசேனா அவர்களே, எம்ஆர் போட்டா மிஸ்டர் விளங்குதுல, அடுத்தவன் பொண்டாட்டிக்கு என்ன போடுவாங்க? மிஸ்டர் சிறிசேனான்னு போடுவாங்க. எம்ஆர் என்றால் மிஸ்டர் என்று சொன்ன இந்த மோடிக்கு எம்ஆர்எஸ் என்றால் இது மிஸ்ஸஸுக்கு குறிக்கக்கூடிய வார்த்தை என்பது தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? படிக்கிறார். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய எம்ஆர்எஸ் சிறிசேனா அவர்களே, எம்ஆர்எஸ் சிறிசேனா உலகத்துல ஒரு பிரதமர் இல்லைங்க,
சாதாரண ஒரு பியூன் இருக்கா பாருங்க, அரசு துறையில அடிமட்ட வேலை இருக்கு பாருங்க, அந்த வேலையில இருக்கக்கூடியவங்க கூட எம்ஆர்எஸ் என்றால் மிஸ்ஸஸ் சொல்லிட்டு போயிருவோம். இவர் நம்மளை வழி நடத்துறாராம். எப்படி? யோகா செய், என்ன மாதிரி நீ புத்திசாலி ஆயிருவே. வேண்டாதா, ஓ புத்திசாலித்தனம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். நானும் நின்னுகிட்டு எம்ஆர் அவர்களே எம்ஆர்எஸ் அவர்களே என்று செருப்படி வாங்குறதுக்கா? அப்ப யோகா என்பது என்ன? அது ஒரு மத திணிப்பு. வேஷம் போட்டுட்டு இருக்கிறான். எப்படி வேஷம் போடுறான்? அது ஒரு பயிற்சி. இஸ்லாத்திலே தொழுகை என்பது 5 வேளை கடமை. ஒரு முஸ்லிம் இறைவனுக்காக 5 நேரம் தொழ வேண்டும். அவன் நமக்கு பாடம் நடத்துறான். முஸ்லிம்கள் ஏன் யோகாவை மறுக்கிறார்கள் என்று தெரியல. அது தொழுகை மாதிரி தானே. ஆனா அயோக்கியனே, எதை கொண்டு வந்து ஏதோடு சம்பந்தப்படுத்துகிறாய்? மெஹராஜ் பயணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு பெற்று தந்திருக்கக்கூடிய ஒரு வணக்கத்தை கொண்டு வந்து நீ பண்ற கோமாளித்தனத்தில் கொண்டு வந்து முடிச்சு போடுற. கோமாளித்தனத்தோட அதுல ஃபுல்லா மத வழிபாடு. சூரியனை வணங்கணும், பல தெய்வங்களை வணங்கணும், கும்பிடணும், காலை கழுவி குடிக்கணும். முட்டாள்தன சமுதாயத்தில் இருந்து எங்கள் இறை தூதரங்களை மீட்டெடுத்திருக்கிறார்கள். நீ வந்து மத திணிப்பு செய்யற. அப்ப சிபிஎஸ்இ என்கிற ஒரு பாடத்திட்டம் என்பது அப்பட்டமான ஒரு சமூக அநீதி. இடஒதுக்கீடு என்பதை எதற்காக அமல்படுத்தினார்கள்? எல்லா மக்களுக்கும் சராசரியாக எல்லாம் கிடைக்க வேண்டும், படிப்பு கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், பொருளாதாரம் கிடைக்கணும். அதுக்கு தானடா கொண்டு வந்தீங்க. இடஒதுக்கீடுடைய நோக்கம் என்ன? நீ கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த நீட் என்கிற ஒரு முறை இடஒதுக்கீடை எல்லாம் சுக்குநூறாக ஆக்கக்கூடிய, சராசரியாக இருக்கக்கூடிய சமூக எண்ணிக்கை அளவிலே மருத்துவராக முடியாது, நான் வைக்கிற பரீட்சையில் நுழைந்தால்தான் மருத்துவராக முடியும் என்று சொல்லி ஒரு திணிப்பை கொண்டு வந்து எங்கள் மீது சுமத்துறியே. இது சமூக கொடுமை இல்லையா? எல்லா மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒன்று இல்லையா? இல்ல சிபிஎஸ்இ பாடம் சொல்லுகிறாயே, அந்த அளவிற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வியை பூத்து விட்டாயா? கல்வி போதிச்சிட்டியா? கொண்டு போய் சேர்த்துட்டியா? இல்லையே. என் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மாணவனுக்கு நீ சொல்லக்கூடிய பாடம் புரியவே புரியாதே, கொண்டு போய் சேர்க்கலையே. அவனுக்கு பாடமும் சொல்லி தரப்படவில்லை, அதற்குண்டான உள்கட்டமைப்பும் இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்களை பார்த்தோம் என்று சொன்னால் ஆசிரியர் இல்ல, பாடம் சொல்லி கொடுக்க ஒருத்தனும் இல்ல, உள்கட்டமைப்பு இல்ல. அதுல என் பிள்ளை படிக்கிறதே பெரிய விஷயம், அதுல இருந்து கேள்வி கேட்க மாட்டேன் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அதை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை கண்டிப்பது இந்த போராட்டத்தினுடைய நோக்கம். அடுத்தது என்னன்னு கேட்டா, பரீட்சைக்கு போனவர்களை இந்த மானம் கெட்டவர்கள், மத்திய அரசினுடைய கல்வி அதிகாரி என்று சொல்லக்கூடியவர்கள், ஒவ்வொரு தேர்வு நடைபெற்ற இடங்களிலும் கண்காணிக்கும் அதிகாரி என்கிற பெயரிலே அந்த பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்த அயோக்கியர்கள் நம் பிள்ளைகளுடைய மானத்தோடு விளையாடுறாங்க. ஒரு மாணவன் பரீட்சைக்கு போறான் என்று சொன்னால் அவனுடைய மனநிலை ரொம்ப முக்கியம். நீங்க பார்க்கலாம், எக்ஸாமுக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் என்று சொல்லி மருத்துவர்கள் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. சைக்காலஜி ரொம்ப முக்கியம். டென்ஷன் இருக்கக்கூடாது. அன்னைக்கு காலையில உட்கார்ந்து புத்தகத்தை போட்டு பரட்டக்கூடாது. ஃப்ரீயா போய் உட்காரு. என்ன நீ ப்ரிப்பேர் பண்ணிருக்கியா அது போதும். ஃப்ரீ மைண்டடா போ. முன்னாடியே போய் உட்கார்ந்து எல்லாத்தையும் கொண்டு போயிரு. அங்க போயிட்டு ஸ்கேல் இல்ல, பென்சில் இல்ல, அப்படி இருக்கக்கூடாது. எல்லாம் ப்ரிப்பேர்டா இருக்கணும். இப்படின்னு சைக்காலஜிக்கலா, மனோ தத்துவ ரீதியாக மாணவர்களை பரீட்சைக்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் நீ ஒரு கல்வி முறையை சொல்லி என் மாணவருடைய கனவிலே கல்லை தூக்கி எரிந்து விட்டாய். பத்தாத குறைக்கு முழுக்கை சட்டை போட்டு அரக்கை சட்டை ஆக்கி இருக்கிறான். நல்ல பொம்பளை பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய முடியை போட்டு ஆட்டு நாட்டுறான். அவன் அப்ப கை வச்சிருக்கிற மாட்டான், அவன் கூட பிறந்தவன் கூட கை வச்சிருக்க மாட்டான். எவனோ ஒருத்தன் நம்ம சமுதாயத்தினுடைய பிள்ளைகள், அது யாரா வேணா இருக்கட்டும், முஸ்லிமா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், பிள்ளைகளுடைய கூந்தலை போட்டு என்னன்னா அவங்க உள்ள போறாங்களா கண்டுபிடிக்கிறாங்களாம், குற்றம் நடைபெறாம தடுக்கிறாங்களாம். உள்ள எதையா எடுத்துட்டு போயிட்டா உள்ள ஏதாவது எடுத்துட்டு போயிடுவார்கள் என்று சொல்லி கூந்தலை விடல, ஒரு ஹேர் பின்ன விடல, ஜீன்ஸ் பேண்ட் போட்டு போறான். ஜீன்ஸ் பேண்ட கழட்ட சொல்றான். அவன் கழட்டிட்டு எதோட போய் உட்காருவான். ஏண்டா அதுக்கு என்ன மாற்று ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறீங்க? மானம் கெட்டவர்களா? சட்டமன்றத்திலே நீங்கள் ஆளக்கூடிய மாநிலத்திலே அம்மன சாமியாரை கொண்டு வந்து மேல உட்கார வச்சுட்டு கீழே முதலமைச்சர்ல இருந்து மந்திரியில இருந்து எல்லாரும் போயிட்டு தவம் கிடக்குறீங்களே, அந்த மாதிரி சமுதாயம் நடத்தியாங்களே. மானம் கெட்டவர்களா? பிள்ளைகளை ஜீன் பேண்ட கழட்டுன்னு சொல்ற. இதை விட கொடுமை என்னவென்று சொன்னால், கேரளா மாநிலத்தில் கண்ணூர் என்கிற பகுதியில் பெண்களுடைய உள்ளாடை வரைக்கும் கலெக்டரானுங்க. அயோக்கிய பயலுங்க. எந்த அளவிற்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பார்கள். எப்படிதான் தேர்வு எழுதுவாங்க? செருப்பு போடாத, எதுவும் போடாத, கருப்பு ட்ரெஸ் கூடாத, லைட் ட்ரெஸ். என்னடா நடத்துற? பரீட்சை
வச்சு தானடா நடத்துற. சினிமாக்கு எதுவும் ஆள் எடுக்கிறியாடா? ஏண்டா சினிமா கடை ஆள் எடுக்கிறீங்க? கூத்தாடிகளை அரைகுறை ஆடையோடு விட்டு பார்ப்பீங்களே, அந்த மாதிரி ஒரு துறைக்கு எடுக்கிற. நோயாளிகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவம் என்கிற ஒரு அற்புதமான ஒரு கல்வியை பெறுவதற்கு மாணாக்கர்களை இந்த அளவிற்கு ஒரு கொடுமை செய்த ஒரு வரலாறு இந்த அயோக்கிய மோடியினுடைய ஆட்சியில் தவிர வேறு எங்கேயும் நடந்திருக்காது. அவ்வளவு பெரிய அப்பட்டமான மனித உரிமை மீறல். அதுல தமிழகத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஆட்சியாளர் வெட்கத்தை விட்டு சொல்றோம், இவர்கள் எல்லாம் ஆட்சியாளர்களா என்று வெட்கி தமிழர்கள் தலை குனிய வேண்டும். எவ்வளவு பெரிய அராஜகம் நடைபெறுகிறது. வாயை மூடிட்டு மௌனமா இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பிரஸ் மீட்டை கூட்டிட்டு இபிஎஸ் ஓபிஎஸ் சேருவாங்களா சேர மாட்டாங்களா? நாதாரி பயல்களா நீங்க சேர்ந்தா என்ன சேராட்டி எங்களுக்கு என்னடா? பார்க்கவே முடியல. நாங்கள் ஒரு 4 நிபந்தனை சொல்லியிருக்கிறோம். அந்த நேரத்தில் துவா செய்றோம், இது இவன் தலையில விட மாட்டேங்குது. 4 நிபந்தனை வச்சிருக்கிறோம். இதையே ஒரு 4 மாசமா சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க என்னடா நீங்க சேர்றது ஏடா? தமிழ்நாட்டு மக்கள் காத்துட்டு இருக்கிறாங்க. சோத்துக்கு வழி இல்ல, வேலை இழப்பு ஏற்படுது, மின்வெட்டு ஏற்படுகிறது, தண்ணி இல்லாமல் குடி தண்ணீர் இல்லாமல் செத்து மடிகிறா. நீ சேர்றதை பத்தி பேசிட்டு இருக்கிற. மாணவர்களை அவமானப்படுத்தக்கூடிய நேரத்தில் ஒரு முதலமைச்சர் கண்டன அறிக்கை விட உனக்கு துப்பு இருந்ததா? டெல்லியில ஒரு மாநாடு நடத்துறாங்க, நீ போய் பங்கெடுத்துட்டு வர, ஒரு கடிதத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வர, நீட்டு தேர்வை பரிசீலனை பண்ணுங்க. நான் கேட்கிறேன், பரிசீலனை பண்ணணும் கோரிக்கை வச்சல, இங்க இவ்வளவு பெரிய மாணவர்கள் அவமானப்படுத்தப்பட்டாங்கல்ல, ஒரு கண்டனம் கூட இல்ல. கையாலாகாத அரசாகத்தான் மாநிலத்திலும் அரசுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இதை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு அத்துணை மக்களுக்கும் இருக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஏதோ இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டால் மாத்திரம் களத்தில் இறங்கக்கூடியவர்கள் அல்ல, அத்துணை மக்களுக்காகவும் இறங்கக்கூடியவர்கள் என்பதை இந்த நீட் தேர்வில் நடைபெற்றிருக்கக்கூடிய முறைகேடுகளை கண்டிப்பதற்காக நாங்கள் களம் இறங்கி இருக்கிறோம். இதுல இன்னொரு செய்தியை நான் பதிவு செய்கிறேன். எல்லாருக்கும் ஒரு பரிசோதனை என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு இரட்டை பரிசோதனை. என்ன டெஸ்டுக்காக செக்அப் பண்ணி உள்ள அனுப்பக்கூடிய நேரத்தில் இஸ்லாமிய பெண்களாக இருந்தால் அவங்க போயிட்டு எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்த பிறகு நம் பிள்ளைகளுக்கு மட்டும் இரட்டை மன உளைச்சல். என்ன பண்றான்னு கேட்டா, கிளாஸ் ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு காமன் அனௌன்ஸ்மெண்ட் பண்றான், புது அறிவிப்பு செய்யறான். இஸ்லாமிய பெண்கள் இருந்தால் அவர்கள் மாத்திரம் எழுந்து தனியாக வாருங்கள். அட அயோக்கிய நாய்களா, யாருடைய மானத்தோடு விளையாடுற? எங்கள் இறை தூதரவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அடுத்தவருடைய மானம் என்பது புனிதமானது. நாங்கள் எங்கள் மானத்தையும் பிறருடைய மானத்தையும் பேணி காக்கக்கூடியவர்கள். இஸ்லாமிய பெண்கள் மட்டும் தனியா எழுந்துச்சு வா என்று சொல்ற வக்கர புத்திக்கு சொந்தக்காரனே. சட்டம் மட்டும் எங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் இங்க என்னடா போராட்டமா நடந்துகிட்டு இருக்கோம்? அதனால் நாங்கள் முடிவெடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அயோக்கியர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். யாரெல்லாம் இது போன்ற கேரளாவில் எடுத்திருக்காங்க, 4 பேர் கல்லூரியில பெண்கள் விஷயத்துல அந்த பெண்களை அவமானப்படுத்திய அந்த குற்றத்திற்காக 4 நபர்களை உடனடியாக பணி இடைநீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. பணி இடைநீக்கம்லாம் பத்தாது, இவன் பணியிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டியவன். தமிழக அரசு ஒண்ணுமே செய்யல, மௌனமா இருக்கு. உடனடியாக விசாரணை நடைபெற வேண்டும். ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில உடனடியாக குறுகிய காலத்தில் ஒரு விசாரணை நடைபெற்று எவரெல்லாம் அத்துமீறி இருக்கிறார்களோ அத்துமீறியவர்கள் அத்தனை பேரும் தூக்கி எறியப்பட வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அது மாத்திரமல்ல, இந்த நீட் தேர்வு என்பது எங்கள் சமூகத்திற்கு ஒத்து வராது. நீ நீட் தேர்வை நடத்துவதாக இருந்தால் எங்கள் மாணவர்களை அந்த தரத்திற்கு நீ உயர்த்திய பிறகு, அவர்கள் தரம் உயர்ந்த பிறகு, கல்வியிலே மேம்பட்ட பிறகு உன் பரீட்சையை கொண்டு வைடா. அத்தனை பேரையும் பணக்கார ஏழை என்ற வித்தியாசம் இல்லாமல் ஓட ஓட விரட்டி அடிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப கொண்டு திணிக்கிறியாடா, இப்பதான் எங்களுக்கு எதிர்கொள்ள முடியும்? அப்படி என்றால் இந்த நீட் தேர்வை உடனடியாக மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும். நடைபெற்ற இந்த தேர்விலும் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கிறது. வினா தாளிலே குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கிறது. இத்தனை குளறுபடிகளோடு எங்கள் பிள்ளைகளுடைய மனங்களை எல்லாம் உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கக்கூடிய இந்த தேர்வு செல்லாது என்று அறிவித்துவிட்டு, இதனால் வரை அவர்களுடைய தேர்வு முறை, மருத்துவத்திற்கான தேர்வு முறை எப்படி இருந்ததோ அதை உடனடியாக மத்திய அரசு தமிழகத்திலே ஒரு எக்ஸெப்ஷனாக கொடுத்து, விதிவிலக்காக கொடுத்தோ அல்லது அவசர சட்டம் போட்டோ எங்களுக்கு தனியாக அது கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுக்கப்படும் வரை இன்ஷா அல்லாஹ் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தொடர்ந்து போராடும் என்று நாங்கள் எச்சரித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கண்டிக்கிறோம், 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 கண்டிக்கிறோம். மாணவரை
கல்வித்துறையை சிபிஎஸ்இ கல்வித்துறையை கண்டிக்கிறோம் 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 கண்ணியமிக்க மாணவர்களை களவாணி போல் ஆக்கி வைத்து கல்வியின் பெயரில் ஆட்டம் போடும் காட்டு தர்பார் நிர்வாகத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். எச்சரிக்கை 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 இளைய சமுதாய செல்வங்களை இழிவுபடுத்தினால் எச்சரிக்கை இந்த முறை நடந்தது போல் இனியும் நடந்தால் எச்சரிக்கை தாமதிக்காதே மாணவர்களை மாசுபடுத்திய மனையர்களை மட்டுப்படுத்த தாமதிக்காதே பதவி நீக்கி அநியாயக்காரர்கள் அத்துமீறலை வரம்பு மீறி நடந்து கொண்டு குரங்கு செயலில் ஈடுபட்ட அநியாயக்காரர்களை தண்டித்து விடு. கூண்டோடு பதவி நீக்கி. அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். கண்டிக்கிறோம் மாணவர்களை அவமதித்த மானம் கெட்ட மத்திய அரசின் சிபிஎஸ்இ கல்வித்துறையை கண்டிக்கிறோம். கண்ணியமிக்க மாணவர்களை களவாணி போல் ஆக்கி வைத்த கல்வியின் பெயரால் ஆட்டம் போடும் காட்டு தர்பார் நிர்வாகத்தை கண்டிக்கிறோம். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென்சென்னை மாவட்டம் சார்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்த அந்த வல்ல ரஹ்மானுக்கு புகழனைத்தும் என்று கூறியதாகவும், இந்த ஆர்ப்பாட்டம் குறுகிய காலத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இதில் பங்கேற்ற அனைத்து கொள்கை சொந்தங்களுக்கும் தென்சென்னை மாவட்டத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். துவா ஓதிவிட்டு கலந்து செல்லுங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த காவல்துறை